200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம். அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நல்லா ஆடுறதுக்காக ஒருத்தர் கிட்ட ஆட்சியை கொடுக்கணும்னா பிரபுதேவா கிட்ட தான் கொடுக்கணும். நல்லா பாடுறாருன்னா ஆட்சியை கொடுக்கணும்னா ஐயா எஸ்பிபியை தான் போய் கூட்டிட்டு வரணும். நல்லா நடிக்கிறாருன்னா ஆட்சி கொடுக்கணும்னா ஐயா சிவாஜி கணேசனா தோண்டி எடுத்துட்டு வரணும். நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. மாட்டிக்க நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஓ குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான். நல்லா நடிக்கிறாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட போய் மருத்துவம் பாப்பீங்களா? நல்லா நடிப்பாராம்பா, அவரு டாக்டரா நடிச்சிருக்காரா, ஊசி போட்டு வந்துருவோம். நல்லா நடிக்கிறாருன்னா விசில் அடிச்சு கை தட்டி அவ்வளவுதான், உனக்கு அவ்வளவுதான். கன்னியாகுமரி மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்னதோய் சில்லறைகளை சிதற விட்ட சிநேகிதி. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ? அதுல என்ன சந்தேகம்? என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம் வாருங்கள். ஏன் பீதி கிளப்புகிறாய்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. கரடிய காரி துப்புன அரசன் அவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறி அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன இந்த வெயில்ல, இந்த வேர்வையில எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கன்னியாகுமரிக்கு அவர் என்ன பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம்னா, நிறைய லாரி போகுது, நிறைய மலையெல்லாம் உடைச்சு எங்க ஊர்ல இருந்து திருடி கொண்டு போறாங்க. எத்தனை லாரிஸ்க்கு பர்மிட் இருக்குன்னு தெரியல. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால போய் நைட்டு ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே இல்லை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். மணல் கொள்ள எல்லாமே இருக்கு. அது வந்து கண்டிப்பா அவர் வந்தாருன்னா நல்லபடியா பண்ணி தருவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் விஜய் வந்து ஆட்சியில இந்த ஒரு பொறுப்புல இருக்க முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, விஜேஸ் 500, விஜேஸ் 500. விஜய் வந்து ஆட்சியில இந்த ஒரு பொறுப்புல இருக்க முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. குடும்பத்தையே பார்க்கலாம். அவர் எப்படி எங்களை பார்க்க போறாரு விஜய்? குடும்பத்தை அவர் பத்தியே பார்க்கலாம். அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? ஒரு தலைவரை தப்பா பேசுறதா எங்களுக்கு. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. விஜயகாந்த கூட விஜய் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாதுங்கண்ணா. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பரம்பரையா அள்ளி போட்டு இன்ன வரைக்கும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டவரே மக்கள் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து விஜய் வந்து அவருடைய மனைவி குழந்தைங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறத விட்டு போட்டு இத்தனை மக்களை பாக்கணுங்கிறது அவசியம் என்ன? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே.
தறிகெட்டு ஓடுதுங்க பாருங்க. எங்கடா போறீங்க நீங்க எல்லாம்? எங்கடா போறீங்க? அதை சொல்லி தொலைங்கடா. இவனை பார்த்து என்னடா பண்ண போறீங்க? இவனை பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போய் அவனை நினைச்சு நல்லா கையடி. கை எடுத்து கும்பிட போறீங்களா? கையெடுத்து கும்பிட்டு உங்க அண்ணன் போட்டோ எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா? எதுக்குடா போய் பாக்குறீங்க அவனை? அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கலைன்னா ஊர் பொதுமக்கள் அவர் குடும்பத்தை பார்க்க முடியுமா? இவர் குடும்பத்தை இவர் பார்க்கல, ஏன் பொதுமக்களை பாக்குறதுக்கு வந்தாரு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. நாம் தமிழர் கட்சி துரைமுருகனுக்கு சீமான நான் சொல்றேன், நீ ஒவ்வொரு மீட்டிங் அவர் மீட்டிங் பேசி போனவே அயோக்கிய பையங்கிற நீ யோக்கியமாடா? உன் வழக்கு பூரா உன் அண்ணன் வழக்கு, உன் வழக்கு நீதிமன்ற பூரா நாடுதா? நீ எப்படி பேசுவ? நீ ஆக்சுவலா விஜய் சார், நான் உங்ககிட்ட இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். எத்தனையோ முறை நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லன்னு. அப்பெல்லாம் எனக்கு புரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. பாதுகாப்பு இல்லன்னு சொன்னீங்களே, ஆனா யாரால பாதுகாப்பு இல்லன்னு சொன்னீங்களா? உங்களாலையும் உங்க கட்சி தொண்டர்களாலையும். மனிதர்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு இல்லன்னு நினைச்சோம். ஆனா கடைசியில மரம், காம்பவுண்ட் சோறு, டிரான்ஸ்பார்மர், இப்படி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உங்களுடைய பிரச்சாரத்துக்கே இந்த நிலைமைனா நீங்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா மொத்தமா ஒரே ஷீட்டா ஆர்டர் போட்டு தமிழ்நாட்டை மூடிட வேண்டியதான். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு அது அட்டைதான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? சேட்டை புடிச்ச பையன் சார். இந்த தொகுதியில யாரு அண்ணனை எழுத்து போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தெரிஞ்ச புள்ள வாங்க. களத்துல மயிலாப்பூர்ல நீங்க எதிர்கொள்வது திமுகவா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகமா இருக்காங்க. எப்படி இத நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? ஏன்னா விஜய்ன்ற ஒரு பிரபலம் எங்க போனாலும் கூட்டம் வருது, மக்களுடைய ஆதரவு பெருகி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழிசை எப்படி எதிர்கொள்ளலாம்? நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் போட்டி போடுகிறோம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அரசியலுக்காக இல்ல, மக்களின் அவசியத்திற்காக. அதனால எதிரில் உள்ள வேட்பாளர்களை எல்லாம் நான் பார்க்கல. நான் எனது பலத்தையும் எனது அன்பையும் மக்களுக்கு செலுத்தி நான் வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணு? கீழே உட்கார்ந்து கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா? நம்ம எடப்பாடி பழனிசாமியா கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு. அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. அவங்களும் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் எம்எல்ஏ, எம்பி ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மள வெற்றி பெற வைப்பாங்களான்னு. ஆனா எந்த இடத்துலயும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. ரொம்ப வாடுறானே. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம களம் எப்படி இருக்கு? களம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க பாக்குறீங்கல்ல எப்படி களம் இருக்கு. நல்லா இருக்கு களம். எந்த ஊரா இருந்தாலும் சரி, அது மார்ஸா இருந்தாலும் சரி, புதுசா கண்டுபிடிச்ச 7 கோள்களா இருந்தாலும் சரி, அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். பார்த்தாச்சு. பேசவே இல்லையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவங்க பெரிய ஜான்சி கிராணி. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். என்ன நேத்து எல்லா ஊர்லயும் பேசினாங்க, இங்கதான் பேசவே இல்ல. பேசாமே போயிட்டாரு. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி. ஆக்சிடென்ட் ஆயிரும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வேற என்ன? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க, போ. முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகர், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்டர். இப்ப எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும் தான். ஸ்டாலின் இருந்து 1 ரூபா 10 ரூபா கூட பிரோஜனம் கிடையாது. நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? மாசம் 1000 அனுப்புறது எதுக்கு? நம்ம சென்டிமெண்டா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு. என்ன பண்றது? வளர்ப்பு சரியில்லை. இன்னும் 1 நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். அந்த இனிகோ இருதராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. நான் உதவி செய்யறேன், என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னா சொல்ல மாட்டாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.